ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஹாய்ங்க. ஹாய் அனிதா சிஸ்டர், ஹாய் புஷ்பவதி சிஸ்டர், ஹாய் ஷீலா சிஸ்டர், ஹாய் பிரியா சிஸ்டர், ஹாய் தேவி பிரியா சிஸ்டர், ஹாய் மாலதி சிஸ்டர், ஹாய் ஆர்த்தி சிஸ்டர், ஹாய் விஜயக்கா, ஹாய் ராஜி அக்கா, ஹாய் அபி சிஸ்டர், ஹாய் வாசுகி தங்கச்சி, ஹாய் தேன்மொழி சிஸ்டர். இன்னும் நான் யாரையெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஞாபகப்படுத்துங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி அப்படிங்கும்போதே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சிட்டு நம்மளோட சின்ன ஒரு கருவேப்பில் செடி இருந்தது, அதையுமே உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இயற்கை அழகையெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தீபமெல்லாம் ஏற்றுறதுக்காக பூவெல்லாம் பறிச்சுக்கிறேங்க. இன்றைக்கி ஒரு 5:20 அப்படிங்கும்போது தீபம்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி கொஞ்சம் ஏற்றிட்டேன் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சந்தோஷங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே இந்த விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சதில்லைங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதில் கிடைச்ச சில நன்மைகளையும் உண்மைகளையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த வீடியோவெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் முறையாக பிரம்ம முகூர்த்த தீபம் செஞ்சிட்ருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஒரு மன சங்கடங்களையும் தாண்டி தான் இந்த பூஜை செஞ்சாவது நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தாங்க செஞ்சிட்ருப்போம். நானுமே அப்படி தான் ஆரம்பித்தேன். நம்மளோட மனசு நிம்மதியாக இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி நான் முயற்சி பண்ணி அதில் சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது, சில உண்மைகள் எனக்கும் புரிஞ்சுது. அதையுமே தான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன அப்படின்னா, நான் பளிச்சுன்னு சொல்லிடுறேங்க. என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, ஒரு சிலரை விட்டுறலாம், எல்லோருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை தாங்க வெளிக்கொண்டு வர்றாங்க. உண்மையை சொல்லணும்னா இது தாங்க உண்மை. நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தாங்க என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒருத்தர் தாழ்வாகவும் ஒருத்தர் ஏற்றமாகவும் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க அப்படின்னா இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது இல்லைங்களா? இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்னாவே மனிதர்கள் கொஞ்சம் சுயநலவாகவே இருக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். இன்றைக்கி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு சில உண்மைகள் புரிஞ்சுது, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தாங்க. அதை தாங்க சொல்ல வர்றேன். நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம நல்லவங்களாகவோ இல்லை ஒரு அன்பானவங்களாகவோ இருக்கலாம். ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் சரி மனிதர்களும் சரி நம்மளை வேறு விதமாக வெளிப்படுத்துகிற மாதிரி, ஒரு கோபமுள்ள மனிதராகவோ ஒரு வெறுப்புள்ள மனிதராகவோ இல்லை ஒரு தப்பான மனிதராகவோ நம்மளை காட்டிக்கிறதுக்குண்டான ஒரு விஷயங்களை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. நான் எப்படி அசைக்க முடியாமல் ஒரு அடித்து சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளவு நாள் யாராவது நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா, நம்ம வாழ்க்கையை மாறிடாதா யாராவது ஒருத்தர்னால அப்படின்னு நிறைய பேர்த்த நான் நம்பியிருக்கிறேங்க. ஆனால் இந்த பிரபஞ்சத்தை எப்போ நான் நம்ப ஆரம்பிச்சனோ அப்பையிலிருந்து தான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த இயற்கையும் இறைவனும் இந்த பிரபஞ்சமும் நமக்கு செய்கிற நல்ல விஷயங்களை விட யாராலையுமே உண்மையாலுமே நமக்கு செய்ய முடியாதுங்க. அந்த உண்மை எனக்கு புரிஞ்சுது. அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படிதாங்க நிறைய பேர்த்த நான் எதிர்பார்த்துருக்குறேன். ஆனால் மனிதர்களால் செய்ய முடியாத, மனிதர்களால் செய்ய முடிஞ்சது அப்படின்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு உதவி செய்யணும். அதாவது நம்மளுக்கு உதவி செய்யாட்டியும் உபத்திரவும் செய்யாமல் இருப்பாங்க. நம்மளை பற்றி ஒரு தூற்றாமையோ இல்லை கோவப்படாமையோ இல்லை தப்பாக வெளியில் சொல்லாமையோ இருக்கலாம். அது மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட ஒரு உடம்பையும் சரி மனசையும் சரி நம்மளால தான் பாதுகாத்துக்க முடியும் இல்லைங்களா? அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுக்கறது இந்த பிரபஞ்சம் மட்டும்தாங்க.
அந்த உண்மை இப்போ நான் அந்த 4 to 5 எழுந்திரிச்சு என்னோடய அந்த பூஜைகளும் சரி, தியானமும் சரி, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறதும் சரி, அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது தாங்க இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன, நம்ம யார், நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற, அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட இல்லாத குணங்களை கூட வெளிப்படுத்தியிருப்போம். அதாவது எல்லாத்துக்குமே எல்லா குணமும் இருக்கலாம். ஆனால் நம்ம விரும்பாமையே ஒரு கோபமோ, ஒரு வெறுப்போ, ஒரு பொறாமையோ நம்மளை விரும்பாமையே நாம் வெளிக்காட்டியிருப்போம். அது செஞ்சதுக்கப்புறமா நம்மளுமே யோசிச்சிருப்போம், இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வைக்கிறது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, மனிதர்களாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்களை வெளிக்கொண்டு வர உதவி செய்கிறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் மட்டும்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம உட்காந்து ஒரு தியானமோ ஒரு பூஜையோ செய்யும்போது நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்கள், நம்மை பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருங்க. இந்த நேரத்தில் எந்திரிக்கும் போது ஒரு க்ரியேட்டிவிட்டி உருவாகும், ஒரு நல்ல வைப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த உடலை வச்சு நம்மளால் எதையுமே செய்ய முடியும். நமக்குள்ள ஏகப்பட்ட ஏராளமான சக்தி புதைந்து தான் இருக்குது. அது எல்லோரிடமுமே இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மை நமக்கு புரிய வருங்க. நமக்கு என்ன தேவை, நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்துக்கும் சரி, நமக்கும் சரி, மற்றவங்களுக்கும் சரி என்ன நன்மைகள் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவு நம்மளுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், நம்மளோட பூஜைகள்லாம் அழகாக முடிச்சுட்டு எனக்கு இந்த இருளில் உட்காந்து இந்த தீப ஒளியில் தியானம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதை தாங்க செஞ்சிட்ருந்தேன். நேற்று நம்மளோட வாசுகி தங்கச்சி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு அந்த கமெண்ட்ஸை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா அவங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு சிரமங்களை தாண்டி அவங்க அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்கிறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சுங்க. நானுமே கஷ்டப்பட்டு தான் இந்த தீபமெல்லாம் ஏற்றுறேன். இருந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னோடய கஷ்டத்தையெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்களுமே இந்த முதல் முறையாக அந்த தீபத்தை நான் ஈஸியாக சொல்லிடுறேன். ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுங்க, இப்படி ஏற்றுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த கஷ்டத்தையெல்லாம் என்னால் ஷேர் பண்ணிக்க முடியல. இங்கே பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எங்கள் வீட்டுக்காரர் தான் சமையல் செஞ்சிட்ருந்தார். சிக்கன் கிரேவியும் பெப்பர் சிக்கனும் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி ஆயிடுச்சு. மதியம் காலையிலேயே செஞ்சிடலாம், சாப்பிட்டு நைட்டுங்கும் போது ஃபினிஷ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 மணிங்கும்போது தாங்க எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரியான தலைவலிங்க. தலைக்கு எண்ணெயே தேய்க்காதனாலேயே என்னென்னு தெரில, எண்ணெயெல்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் படுத்து தூங்கிட்டு சரி இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ய முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் எழுந்திரிச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. இது மட்டும்தான் க்ளீன் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் இருந்தது. சரி அது காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க. இப்படி தான் இன்றைக்கி நாள் போச்சு. சரி நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோங்க. அதைத்தாங்க சொல்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், மனிதர்கள் கைவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கை கொடுக்கும். அது 100க்கு 100 உண்மைங்க. யாராலையுமே நம்மளுக்கு செய்ய முடியாத உதவிகளை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அந்த 4 to 5 இந்த பிரம்ம முகூர்த்த நேரமும் சரி, அந்த தீபமும் சரி, எல்லாமே நம்மளுக்கு உதவி செய்யுதுங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த நேரத்தை ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் மனமாற கேட்டுக்கிறேங்க. இறைவன்கிட்டையுமே வேண்டிக்கிறேன். என்னோடய பிரார்த்தனையை பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தாங்க. ஏன்னா நானுமே இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், நம்மளை என்ன தான் நம்ம நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணாலும் நம்மளை தப்பாகவே வெளிக்காட்டுற சில மனிதர்கள்கிட்ட நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளிவர்றது எவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால தான் இன்றைக்கி எப்போவுமே வீடியோஸில் நான் இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க.
ஏன்னா நல்ல மனிதர்கள் இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட சிக்கிட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து வெளிவரவே முடியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். அதிலேயே மூழ்கிட்டாங்க அப்படின்னா ஒரு சுய நினைவு இல்லாத அளவுக்கு கூட போயிடுறாங்க. நான் நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டஃப் கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த மனிதர்கள் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கை கொடுக்கும். யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மட்டும்தாங்க என்னோடய வேண்டுகோளாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் வீடியோ இன்னுமே லென்த்தாக போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக நாளைய பதிவில் இன்னும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.